Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி கூட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சிம்பிள் டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மண் சட்டியில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சி புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளித்தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த புளியோட பச்சை மணம் எல்லாமே சுத்தமாக போகணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு இது கூடவே மிக்சி ஜார் கழுவி 1/4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. கிளறி எதுவும் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு முட்டையோட ஷேப் மிஸ் ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா வெந்து ஷேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.